முருகனின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் உள்ள பழனியாண்டவர் கல்லூரி வளாகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு நேற்று கோலாகலமாக துவங்கியது. 2ஆம் நாள் மற்றும் நிறைவு மாநாட்டையொட்டி பக்தர்களுக்கு தலைவாழை இலை போட்டு தடபுடல் விருந்து பரிமாறப்பட்டது. காலையில் நெய் ரவா கேசரி, பூரி, பூரிக்கிழங்கு, குருமா, இட்லி, வெண்பொங்கல், தேங்காய் சட்னி, முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் வழங்கப்பட்டது. மதியம் தலைவாழை இலையில் வெஜிடபிள் பிரியாணி, சூடான சாதம், சுவையான கோதுமை அல்வா, முருங்கைக்காய், கத்தரிக்காய் பருப்பு சாம்பார், பொரியல், அவியல், அப்பளம், வடகம், மோர்வத்தல், நார்த்தங்காய் ஊறுகாய், பருப்பு பால் பாயசம், தயிர் வழங்கப்பட்டது. இரவு இட்லி, ஊத்தப்பம், வெண்பொங்கல், வடை, தயிர் சாதம், சாம்பார் சாதம் உள்ளிட்டவை பாக்குத்தட்டில் வைத்து பரிமாறப்பட்டது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு அவர்களின் இருப்பிடத்திற்கே சென்று உணவுப் பொட்டலங்கள் வழங்கினர். 2 நாள் மாநாட்டில் தினமும் 3 வேளைக்கும் சேர்த்து 2 லட்சம் பேருக்கு தரமான, சுவையான மற்றும் சுகாதாரமான சைவ உணவு வழங்கப்பட்டது. இதற்காக முன்னணி சமையல் மாஸ்டர்கள் 700 பேர் அமர்த்தப்பட்டனர். மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இந்து அறநிலையத்துறை சார்பில் பஞ்சாமிர்தம், கற்கண்டு, முருகன் புராண வரலாறு புத்தகம், ஜவ்வாது விபூதி, தாழம்பூ, குங்குமம் அடங்கிய பிரசாத பை இலவசமாக வழங்கப்பட்டது. மாநாடு இன்று முடிந்தாலும் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட வசதியாக ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரை அரங்குகள் திறந்திருக்கும்.